பிரேமா யூஎஸ்ஏல வந்து H1B ஃப்ராட் இன்வெஸ்டிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதா வைஸ் பிரசிடென்ட் சொல்லியிருந்தாங்கல்ல, அதில் ஒரு கம்பெனி நேம் கூட மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லி நியூஸ்லாம் வந்துச்சு, நிறைய பேர் அனுப்பியிருந்தாங்க. அதை பற்றி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். ஆமாம், மிக முக்கியமான ஒரு விடயமாக போயிட்டுருக்கு. அதாவது 2-3 நாளாகவே இதை பற்றியான ஒரு பேச்சுக்கள் தான் அதிகமாக இருந்தது. பிகாஸ் இதை சொன்னதே வந்து வைஸ் பிரசிடென்ட் ஜேடி வென்ஸ் அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு கம்பெனியை பற்றி மென்ஷன் பண்ணது வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேபர்லேருந்து இன்ஸ்பெக்ஷன் ஜெனரல் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி வந்து பெரிய பெரிய ஆட்கள் வந்து இதை பற்றி பேசுறதுனால ரொம்ப முக்கியத்துவம் பெறுது. ஸோ என்ன வந்து H1B ஃப்ராட், H1B மட்டும் இல்லை பெர்ம் பற்றியும் பேசியிருக்காங்க, அதாவது க்ரீன் கார்டு சம்மந்தமாக பற்றி பேசியிருக்காங்க. அவங்க எதை வந்து ஃப்ராடுன்னு சொல்கிறாங்க, எதெல்லாம் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மிக முக்கியமாக இந்தியன் ஐடி செக்டர் தான் வந்து தாக்கி பேசியதாக வந்து உலா வருது. ஸோ இது வந்து என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, இதுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப் எப்படி இருக்கும், மிக முக்கியமாக யாரெல்லாம் வந்து இந்த இன்வெஸ்டிகேஷன் வளையத்துக்குள்ளே வருவாங்க அப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். American jobs ought to go to American workers and not foreign fraudsters, and the Department of Labor is fighting back against it. ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வணக்கம் நண்பர்களே, நான் உங்க பிரேம் பேசுறேன். நான் உங்க ஆர்த்தி பேசுறேன். இந்த வாட்டி வந்து மிட் டர்ம் எலெக்ஷன் வர இன்னும் கொஞ்சம் நாள்ல வரப்போகுது இல்ல? எக்ஸாக்ட்லி. இப்போ நம்ம வந்து ஜூலை மந்த்ல இருக்கோம் இல்லையா? ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், இன்னும் 4 மாசத்துக்குள்ளாக இங்கே வந்து மிட் டர்ம் எலெக்ஷன் நடக்க போகுது. அது என்ன மிட் டர்ம் எலெக்ஷன்னா, அந்த மிட் டர்ம் எலெக்ஷன் வந்து இரு அவைகளையும் மாற்றக்கூடிய ஒரு சக்தி வந்து இந்த மிட் டர்ம் எலெக்ஷனுக்கு இருக்கு. 4 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் நடப்பாங்க. ஆனால் இந்த மிட் டர்ம் எலெக்ஷன் வந்து 2 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து போவாங்க. இப்போ 2 வருஷம் வந்து முடிய போறதுனால இப்போ மிட் டர்ம் எலெக்ஷன் போவாங்க. மிக முக்கியமாக யுஎஸ் காங்கிரஸ் சபையில் உள்ள அத்தனை சீட்டுகளும் மிட் டர்ம் எலெக்ஷனுக்கு போகும். யுஎஸ் செனட் சபையில் 1/3 போவாங்க. இந்த முறை வந்து 35 சீட் வந்து அவங்க வந்து கண்டெஸ்ட் பண்ணிட்டு அதை ஜெயிச்சுட்டு உள்ளே வருவாங்க. மிக முக்கியமாக 36 ஸ்டேட்டில் கவர்னர்ஸ் எலெக்ஷன் நடக்க போகுது. ஸோ இந்த மிட் டர்ம் எலெக்ஷன் நவம்பர் மாதம் மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்க போகுது. நல்ல கேள்வி கேட்டேன். பிகாஸ் முன்னாடி பேசினதுக்கும் இந்த மிட் டர்ம் எலெக்ஷனுக்கும் சம்மந்தம் இருக்குது. ஸோ அதை நம்ம என்னன்னு பார்ப்போம். இது ஜேடி வென்ஸ் வந்து எங்கே பேசினாங்க, என்ன பேசியிருக்காங்க, அதை பற்றி சொல்லுங்கள். கரெக்ட். அவங்களோட ஆதரவாளர்கள் மீட்டிங்கில் வந்து விஸ்கான்சினில் மில்வாக்கில் நடந்தது. அங்கே தான் வந்து வைஸ் பிரசிடென்ட் ஜேடி வென்ஸ் அவர்கள் வந்து பேசியிருக்காங்க. நீங்களும் அந்த காணொலியை பார்த்துருப்பீங்க. அவங்க தெளிவாக சொல்கிறது என்னென்னா வந்து H1B விசா பற்றி வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. எதற்காக H1B விசா கொடுக்கப்பட்டது, எங்களுக்கு நிறைய சயின்டிஸ்ட் வேணும், நிறையா வந்து டெக் பிரெயின் வேணும் அவுட் சைட்லேருந்து உள்ளே வரத்துக்கு. ஸோ அதற்காக H1B விசா கொடுக்கப்படுது. ஆனால் இப்போ நிறைய மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் தெளிவாக கொடுத்துருக்காங்க. டசன்ஸ் ஆஃப் சபீனாஸ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன்ஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து தெளிவாக வந்து அந்த கூட்டத்தில் சொல்கிறாங்க. A brilliant scientist or a brilliant doctor, you could come to the United States and get access to this visa program. But you know what's happening way too much? Is that big corporations and fraudsters overseas are using this program to undercut the wages of American workers. மிக முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து ஆணி அடித்த மாதிரி சொன்ன விஷயம் என்னன்னா வந்து எப்போயுமே அமெரிக்கன் ஜாப்ஸ் வந்து அமெரிக்கன் ஒர்க்கர்ஸ்க்கு தான் தவிர இந்த காரணத்தை கொண்டும் ஃபாரின் ஃப்ராட்ஸ்டர்ஸ்க்கு வழங்கப்பட மாட்டாது அப்படிங்கிறாங்க. அங்கே உள்ள கூட்டமாக ஆர்ப்பரிக்கிறாங்க. கரெக்ட். ஸோ இது வந்து மிட் டர்ம் எலெக்ஷன் வேறு வரப்போகுது. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயமும் ஸ்டார்ட் பண்ணும்போது ரெண்டுத்தையும் சில பேர் வந்து அரசியல் ஆலோசகர்கள்லாம் இணைத்து பேசுகிறாங்க. பார்க்க முடியுது இந்த மிட் டர்ம் எலெக்ஷனுக்கு H1Bயில் நடக்கக்கூடிய அந்த ஃப்ராடு, க்ரீன் கார்டு நடக்கக்கூடிய அந்த ஃப்ராடு விஷயங்கள் வந்து பெருசாக இருக்குமோ அப்படின்னு வந்து இணைச்சும் பேசுகிறாங்க. ஸோ இவங்க வந்து ஜேடி வென்ஸ் சொன்னது வந்து அந்த கூட்டத்தில் சொன்னது. ஆனால் டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேபர் ஃபெடரல் ஏஜென்சி தான் வந்து இந்த இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணதா ஜேடி வென்ஸும் அவங்க சொல்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆண்டனி வந்து ஃபாக்ஸ் நியூஸ் நினைக்கிறாங்க ஒரு பேட்டி கொடுக்கும்போது அவங்க சொன்ன நிறையா விஷயத்தில் தான் வந்து அந்த கம்பெனி பேர்லாம் வந்துச்சு. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க? அவர்கள் சொன்னதும் அதுவே தான். நிறைய வந்து H1B விசா வந்து ஃப்ராட் நடக்குது, நிறைய வந்து விசில் ப்ளோவர்ஸ் அதை பற்றி பேசுகிறாங்க. அதாவது வந்து பெரிய பெரிய ஆர்கனைசேஷனில் உள்ளே இருக்கிறவங்களே அதை பற்றி, அதாவது எங்கள் ஆர்கனைசேஷனில் இந்த மாதிரியான ஒரு மால் ப்ராக்டிஸ் நடக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குதுன்னு வெளியே சொல்கிறாங்க அப்படின்ட்டு. அப்போ தான் வந்து காக்னிசன்ங்கிற பேர் வந்து குறிப்பிடுறாங்க. நிறைய ஒரு ஆர்கனைசேஷன் மேலே நாங்கள் வந்து இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு காக்னிசன் பேரை குறிப்பிடுறதுக்கும் அவங்களுக்கு இன்வெஸ்டிகேஷன் இருக்கா இல்லை அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கங்கிறது தெளிவான ஒரு விஷயம் இல்லை. அது வந்து இன்னும் போக போக தான் நமக்கு வந்து தெரியும். காக்னிசன் ஆஃபீஸாக எல்லாருக்குமே தெரியும், அது அமெரிக்கன் கம்பெனி. ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து இங்கே சிகாகோ இல்லைனாயில் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த கம்பெனி பேர் மட்டும் குறிப்பிட்றாங்க. ஆனால் இன்னும் இதை தாண்டி வந்து நிறைய கம்பெனிஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மாதிரியான ஃப்ராட்லாம் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரியான ஃப்ராட்லாம் அவங்க சொல்கிறாங்கன்னு பார்த்தா மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அங்கே ஒரு ஜாப் ஆஃபரே இருக்காது. அது ஒரு ஃபேக் ஜாப் ஆஃபர் ஆர் ஃபேக் ஓப்பனிங்ஸ் பண்ணிவிட்டு H1B வந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்து நீண்ட காலமாகவே இருந்துகிட்ருக்கு. இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்கிறது, ஃபேக் ரெஸ்யூம் பண்ணுறாங்க. அதாவது அந்த ஒரு கரஸ்பாண்டிங் அந்த அப்ளிகண்ட்டுக்கு வந்து அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஒரு விஷயமே இருக்காது. ஆனால் அவங்க எலிஜிபிளாக காட்டிட்டு வேலை வாங்கிடுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது.
குறைந்தபட்ச ஊதியம் கொடுக்குறாங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இங்கே அமெரிக்கர்கள் எடுத்துன்னா ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன், ஒரு 200K கொடுக்கணும்னா அதே இடத்துக்கு ஒரு 120Kக்கு ஒரு H1Bயை வந்து ப்ளேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. இந்த மாதிரி நிறைய அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள்லாம் இருந்துகிட்டு இருக்கு. அதனால தான் வந்து ஜேடி வென்ஸ் அவர்கள் சொல்லும் போது கண்டிப்பாக வந்து எந்த ஒரு காரணத்தினாலும் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் நாங்கள் பண்ணிக்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க. ஸோ இங்கே பார்க்கும்போதும் அதே மாதிரி விஷயங்கள் தான் ஆண்டனி அவர்கள் சொல்கிறாங்க. இதெல்லாம் தான் ஃப்ராட் விஷயமா வந்து அவங்க பட்டியலிடுற ஒரு விஷயமா இருக்குது. கிரீன் கார்டில் என்ன ஃப்ராட் நடக்கும்? க்ரீன் கார்டு என்ன சொன்னாங்கன்னா, இந்த பேர்ம் அப்ளிகேஷன் நம்ம முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், தயவுசெய்து இந்த வீடியோ பாருங்கள். பேர்ம் அப்ரூவல் இப்போ டிலே ஆகுது, ஏன் சரியான நேரத்தில் பேர்ம் அப்ரூவல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ, ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. அந்த வீடியோவில் ஒரு கரெக்ஷன் இருந்துச்சு, நான் அதை இப்போ சொல்கிறேன். அது என்னென்னா வந்து எப்போயுமே வந்து உங்கள் பேர்ம் பெண்டிங்காக இருக்கும்போது அந்த பேர்ம் பெண்டிங்கை வச்சுட்டு நீங்கள் வந்து 1 year வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும் H1B. நான் அதை வந்து அந்த வீடியோவில் குறிப்பிடல. ஒரு எடுத்துக்காட்டுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு 3rd year உங்களுக்கு போயிட்டுருக்கு, H1B கேப் 3rd year போயிட்டுருக்கும் போது நீங்கள் க்ரீன் கார்டு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ அது பேர்ம் வந்து நீங்கள் 6th year முடியறதுல பேர்ம் வந்து பெண்டிங்கில் இருக்குது. முக்கியமாக பேர்ம் பெண்டிங்கில் இருக்கணும். பிகாஸ் அந்த க்ரீன் கார்டு ப்ராசஸில் PWDன்னு இருக்குது, அதுக்கப்புறம் ரிக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் முடிஞ்ச பிறகு தான் பேர்ம் ஃபைல் பண்ணுவாங்க. அந்த 3வது ஸ்டெப்பு பேர்ம் ஃபைல் பண்ணுறது வந்து நீங்கள் உங்கள் 6 வருடம் முடிகிறதுக்கு 1 yearக்கு முன்னாடி ஃபைல் பண்ணிடணும். அது ரொம்ப முக்கியம். அந்த நேரத்தில் அது வந்து பெண்டிங்கில் இருந்தால் தான் நீங்கள் அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே இருக்க முடியும். ஸோ அதனால் வந்து நீங்கள் கரெக்டான நேரத்தில் பேர்ம் ஃபைல் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இப்போ நான் வந்து விஷயத்துக்கு வர்றத, இந்த க்ரீன் கார்டில் இந்த பேர்ம் ப்ராசஸ் ரொம்ப முக்கியம். நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, ரிக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் அது ரொம்ப முக்கியம். என்ன மேக் ஷூர் பண்ணணும்னா, இந்த ரோலுக்கு இந்த ஜாபுக்கு இங்கே உள்ளூரில் யாருமே இல்லை, நாங்கள் தேடி பார்த்தோம் யாருமே இல்லை. ஸோ ஃபாரின் ஒர்க்கர்ஸ்க்கு இங்கே வந்து நிரந்தர குடியுரிமை க்ரீன் கார்டு வழங்குகிறோம், அதற்கான பெட்டிஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த ரிக்ரூட்மெண்ட் எடுக்கும்போது அது சரியான முறையில் எடுக்கிறதுல அதில் மால் ப்ராக்டிஸ் நிறைய பண்ணுறாங்க. ஸோ அதுவுமே வந்து குறிப்பிடத்தக்க ஒரு இன்வெஸ்டிகேஷனாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த 2 விஷயம் தான் இப்போ வந்து மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக இருக்குது. இதை சார்ந்த நிறைய இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து காக்னிசன்ட் பேர் மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா, இல்லை வேறு ஏதோ கம்பெனி மென்ஷன் பண்ணியிருக்காங்களா? டசன்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன்ஸ் அப்படி சொல்கிறாங்க இல்லையா, அதில் காக்னிசன்ங்கிறத வேற ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ எல்லாத்தையும் அந்த 2 விஷயத்தையும் வந்து இணைத்து பார்க்குறாங்க. ஸோ காக்னிசன் உண்மையாகவே இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்களா என்னன்னு நமக்கு இந்த பாயிண்டில் தெரியாது. ஸோ அந்த 12 கம்பெனி மேலேன்னு சொல்கிறாங்க, எவ்வளோ இருக்குன்னு நமக்கு தெரியாது, எத்தனை கம்பெனிஸ் இருக்குன்னு தெரியாது. ஆனால் ஒரு விஷயம் சொன்னது, பிக் ஆர்கனைசேஷன் சொல்லியிருக்காங்க. பிகாஸ் அவங்க ஆப்வியஸாக எப்படி பார்ப்பாங்கன்னா, பெரிய பெரிய ஆர்கனைசேஷன் நிறைய ஸ்பான்சர் பண்ணுறாங்க இல்லையா. ஒரு எடுத்துக்காட்டுக்கு வந்து அதிகமாக 2025 H1B ஸ்பான்சர் பண்ணுறதுன்னு பார்க்கும்போது அமேசான் இருக்காங்க, ரைட். நீங்கள் டாப் 10 பார்க்கும்போது கண்டிப்பாக நம்மளோட ஐடி நிறுவனங்களும் உள்ளே வருவாங்க. அதாவது TCS, இன்ஃபோசிஸ், விப்ரோவும் உள்ளே வரலாம், இவங்களும் இருக்கலாம். இந்த பக்கம் பார்க்கும்போது அமேசான், ஆப்பிள், மெட்டா, ஆல்ஃபாபெட் இவங்களாம் இருக்காங்க. ஸோ அதனால் இந்த டசன்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் சொல்கிறது என்னன்னு நமக்கு இப்போ தெரியாது, அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இன்வெஸ்டிகேஷன். கண்டிப்பாக இது இன்னும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகும். பிகாஸ் மிட் டர்ம் எலெக்ஷனும் நியர்பை வருது. H1B சம்மந்தமாக இன்னும் நிறைய நியூஸ் வரும்னு எதிர்பார்க்கலாம். அது பாலிசி சேஞ்ச் மாதிரி ஏதாவது கொண்டு வருவாங்களா? இருக்கலாம். இந்த அவுட்கம் எப்படி இருக்குன்னா வந்து இது எல்லாமே இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. அதில் வந்து ஏதாவது சிஸ்டம்ல குறைபாடு இருந்தால் அதை நிவர்த்தி பண்ணுறதுக்காக பாலிசி சேஞ்ச் கொண்டு வரலாம் கண்டிப்பாக. ஏன்னா வந்து சில பேர் வந்து இது சிஸ்டமேட்டிக்காக இப்படி தான் இருக்குது, நாங்கள் அந்த மாதிரி தான் ப்ரொசீஜராக பண்ணுறோன்னா அதில் பாலிசி சேஞ்ச் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுதான் அவுட்கமாக இருக்கும். ஒன்று வந்து தவறு செய்தது நிரூபிக்கப்பட்டு அந்த சப்போஸ் ஆர்கனைசேஷனுக்கு என்ன தண்டனையோ அது கொடுக்குறதா இருக்கும். இல்லைனா பாலிசியில் இப்படி இருக்குப்பா அது சேஞ்ச் பண்ணுறதா இருக்கும். பொறுத்து தான் பார்க்கணும். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். மறக்காம நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம அந்த பெல் ஐக்கானும் தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.